இந்த வீடியோவில் OnePlus Wireless Z2 உடைய கம்ப்ளீட் ரிஸ்டோரேஷனை பார்க்க போகிறோம். இதில் எப்படி ஏறியே போங்கண்ணே. இந்த OnePlus Wireless Z2வை நம்ம வீடியோவை பார்த்து கஸ்டமர் ஒருத்தவர் ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் கஸ்டமர் 50% ரீச் பண்ணிட்டாரு. ரிமைனிங் இந்த சால்ட்ரிங் செக்ஷனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா என்டையர் ப்ராசஸையும் முடிச்சிருந்துருப்பார். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக எப்படி ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறது நெக் லூப்போடைய டாப் ஏரியா. இந்த டாப் ஏரியாவிலையும் லைட்டாக டேமேஜ் இருந்துச்சு. ஸோ இந்த டேமேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க கேபிளை எக்ஸஸாக கொஞ்சம் வெளியில் எடுத்துருக்கோம். இப்போது சால்ட்ரிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சால்ட்ரிங் ப்ராசஸோட ஃபஸ்ட்டு ஹால் சென்சார் ப்ளஸ் ஆடியோ லைன் சென்சார், இந்த ரெண்டு ஏரியாவிலையுமே இருக்கக்கூடிய லைனுங்க நம்ம இப்போ சால்ட்ரிங் பண்ண போகிறோம். சால்ட்ரிங்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த க்ளூ பேச்சஸை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய க்ளூவை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். இந்த ஷார்ப் எட்ஜி பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காம்போனன்ட்ஸை இடித்து டேமேஜ் ஆகாத மாதிரி பார்த்துக்குங்க. டோட்டலாக எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பழைய கேபிளை டீசால்ட்ரிங் பண்ணிடுங்க. சால்ட்ரிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேபிளை ப்ராப்பராக அதோடைய கேபிள் கைடில் இன்சர்ட் பண்ணிக்கங்க. டோட்டலாக இந்த பிசிபி செக்ஷனில் 5 லைன் இருக்கும். இந்த 5 லைனில் ஹால் சென்சாருக்கு 3 லைனும், ஆடியோ லெஃப்ட்டுக்கு 2 லைனும் இருக்கும். ஒயரிங் டீட்டெயில்ஸ்: ஃபஸ்ட்டு ரெட் கலர், செகண்ட் கோல்டு கலர், தேர்டு பிளாக் கலர், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து ஆடியோ லைன் ப்ளூ அண்ட் க்ரீன். சால்ட்ரிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே க்ளூ ஒன்று அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இந்த வயர்லெஸ் Z2 பாட்டம் செக்ஷன் ஹால் மற்றும் ஆடியோ லைன் சென்சாரை நம்ம சால்ட்ரிங் பண்ணிட்டோம். இப்போ மேலே மெயின் லைனை நம்ம சால்டர் பண்ண போகிறோம். இந்த மெயின் லைனில் பேட்ரி ப்ளஸ் ஆடியோ லைன் இந்த 2 செக்ஷனையும் நம்ம சால்ட்ரிங் பண்ணணும். சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக டீசால்ட்ரிங் பண்ணி அந்த ஏரியாவை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுருங்க. க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃப்ளக்ஸை அப்ளை பண்ணிக்கங்க. இப்போது ஃபஸ்ட்டு பேட்ரி ப்ளஸ்க்கு ரெட் கலர் கேபிள், அடுத்து பேட்ரி மைனஸ், இந்த பேட்ரி மைனஸ்க்கு நமக்கு கோல்டு கலர் கேபிள், அதுக்கடுத்து என்டிசி. இந்த என்டிசி லைனில் பார்த்திங்கன்னா ஒரு காம்பினேஷனான ஒரு கலர் இருக்கும், ப்ளூ அண்ட் கோல்டு. அது செகண்டு நெக்ஸ்ட்டு ரெண்டும் ஆடியோ லைன். இந்த ஆடியோ லைனுக்கு ப்ளூ அண்ட் பிளாக் சால்ட்ரிங் பண்ணிடுங்க. இப்போது டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே சால்ட்ரிங் பண்ணியாச்சு. சால்ட்ரிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது சார்ஜிங் ஃபங்க்ஷனை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராப்பராக சால்ட்ரிங் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த ரெட் கலர் லைட்டானது க்ளோ ஆகும். இந்த ஒயர்லெஸ் Z2ல லெஃப்ட் சைடு தான் சென்சார் இருக்கும். இந்த சென்சாரை டைரெக்டாக சால்ட்ரு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு லூப் போட்டு சால்ட்ரிங் பண்ணிங்க. இந்த Z2 மாடலில் மட்டும் டைரெக்டாக சென்சாரை நம்ம சால்ட்ரிங் பண்ணும்பொழுது அந்த சென்சாரானது சீட்டிங் ப்ராப்ளம் நிறையா வரும். ஸோ இதுதான் கரண்ட் பெஸ்ட்டு மெத்தடு. இப்போ இந்த ஆன் ஆஃப் ஃபங்க்ஷனை செக் பண்ணிங்க. மேக்னெட்டை ரிமூவ் பண்ணால் ஆன் ஆஃப் ஆகுதாங்கிறத செக் பண்ணிங்க. நான் ஹோல்டர்லேயே ஆல்ரெடி ஒரு மேக்னெட்டை ப்ளேஸ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதனால தான் இந்த ஆன் ஆஃப் ஃபங்க்ஷனை நம்ம செக் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபைனலாக ஆடியோ லைன் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரையும் சால்ட்ரிங் பண்ணிடுங்க. சால்ட்ரிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஸ்பீக்கரை அசம்பிள் பண்ணிக்கோங்க. பிசிபி செக்ஷனையும் கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணிடுங்க. அடுத்து ரைட் சைடு ஒரே ஒரு ஆடியோ லைன் மட்டும்தான். இந்த ஆடியோ லைனில் 2 கேபிள் இருக்கும். அந்த 2 கேபிளை மட்டும் ஸ்பீக்கரில் சால்ட்ரிங் பண்ணால் போதும். ரைட் சைடு சால்ட்ரிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணிடுங்க. அடுத்து ஃபைனலாக பேட்ரி செக்ஷன். இந்த பேட்ரி செக்ஷனுடைய லூப்பையும் க்ளோஸ் பண்ணி அதில் ஃபெஃபி பாண்டை இன்க்ளூட் பண்ணிடுங்க. இப்போது நம்ம 4 சைடுமே அசம்பிள் பண்ணிட்டோம். அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன், மைக் ஃபங்க்ஷன், வால்யூம் கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன், இந்த 3 ஃபங்க்ஷனும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது உங்கள் பட்டன் செட்.
சேனலுக்கு ரெகுலராக ஹெட்செட் அனுப்பக்கூடிய கஸ்டமர்ஸும் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய பீப்புள்ஸும் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸை விட நமக்கு வரக்கூடிய ஹெட்செட்டோடைய கவுண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். சேனலை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.